ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற வீடியோல உலகமே அழிற சிச்சுவேஷன்ல இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அவருடைய 2 பசங்களை நல்லாவே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல ஏதோ வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் வீட்டுக்குள்ளலாம் புகுந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றதுதான் 2024 அமெரிக்கன் ஆக்ஷன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஆர்கேடியன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏதோ ஓப்பனிங் சீனே ஒருத்தவன் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கிறான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் இந்த மாதிரி பதறி அடிச்சு பம்மி ஓடிட்டு இருக்கும்போது சுத்தி முத்தி பாம்பு வெடிக்குது, எமர்ஜென்சி சிக்னல், அது இதுன்னு எல்லாமே ஒரே கலவரமா இருக்குது. இருந்தும் அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் சீக்கிரட்டா வளர்த்துட்டு இருக்கிற என்னுடைய 2 சின்ன குழந்தைங்களையும் பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு என்னுடைய 2 பசங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அதுல ஒருத்தவன் விறுவிறு வீட்டுக்குள்ள போய் இருட்டாக்க போறதுனால வேகமா கதவை சத்த நானும் இன்னொரு பையன் வரதுக்கு லேட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா போய் அவனை தேடி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள நல்ல வேலை பையன் கரெக்டான டைமுக்கு அவன் வந்துடுறான். அப்படி வந்த உடனே வேகமா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ எதுக்காக ரோஸ் ஃபார்முக்கு போய் லேட்டா வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்க சண்டையை தடுத்து நிறுத்திட்டு நாங்க எல்லாரும் தூங்குறதுக்காக போகும்போது எங்களுடைய நாயகி திடீர்னு தரைய போட்டு பயங்கரமா தோண்ட ஆரம்பிச்சிருது. உடனே நாங்க உஷாராகி வெளியில என்ன இருக்குன்னு செக் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு எங்க கதவை போட்டு நங்கு பயங்கரமா தட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அப்படி கிளம்பின உடனே நீலமுடி வச்சிருக்கிற இன்னொரு பையன் கிட்ட போய் வெளியில இருக்கிற ஜந்து உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நாங்க கதவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போயிட்டோம். அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்டதுக்கு அதுங்க கிட்டத்தட்ட கதவை எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்குன்னு நான் எண்ணிட்டு இருந்தேன். முத தடவை 10 செகண்ட் தட்டுது, 2வது தடவை 20 செகண்ட் தட்டுது, 3வது தடவை வெறும் 1 செகண்ட் தான் தட்டுது. இதை நான் எண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில வெளியில இருக்கிற கதவு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்து அதை ரிப்பேர் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அப்பா நான் வேலையை முடிச்சு வெளியில போயிட்டு வருவான்னு என்கிட்ட தொண கேட்டுட்டே இருக்கிறா இன்னொரு பையனும். அப்பா அந்த ஜந்து கிட்ட இருந்து ஓடுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதை பிடிக்கிறதுக்காக நான் நிறைய பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்றான். நானும் அவன் இவ்வளவு நாள் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அவனுடைய வண்டியை ரிப்பேர் பார்த்து அதை எப்படி ஓடணும்னு அவங்கிட்ட சொல்லி கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய பிரதர் நான் உடனடியா ரோஸ் ஃபார்முக்கு போய் ஆகணும்னு என்கிட்ட சொல்றான். நானும் அதை அடுத்த நாள் பாத்துக்கலாம், நீ உன்னுடைய பிரதர் கூட சேர்ந்து ரிவர் வரைக்கும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பிவிட்டா. அவங்க போகும்போதே அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு நான் இங்க இறங்கிக்கிறேன், சூரிய மறையறதுக்குள்ள இங்க வந்து உன்னைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவன் அங்கேயே இறங்கிடுறான். நீலமுடிக்காரனோ அங்க சுத்தி இங்க சுத்தி ரிவருக்கு போய் அவனுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக ஒரு ரூம்குள்ள போகும்போது அங்க எக்கச்சக்க வண்டுகள் அவனை சுத்தி வளைக்குது. அவனுடைய பிரதரோ ஒரு ஃபார்முக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிற சமயத்துல அவங்களுடைய பொண்ணு அங்க வந்து அவனை தனியா கூட்டிட்டு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. இது தெரியாதனா உடஞ்சு போன கதவை சரி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல வண்டுகிட்ட மாட்டின என்னுடைய ஒரு பையன் வண்டுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவனுடைய வண்டியை எடுத்துட்டு என்னுடைய வீடு நோக்கி வர ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பையனும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வானத்துல திடீர்னு பர்பிள் கலர்ல ஸ்மோக் ஃபார்ம் ஆச்சு. அதை சுவாசிச்ச எக்கச்சக்க பேர் நிறைய மாறி எக்கச்சக்க மனுஷங்களை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்கன்னு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறான். நானும் இருட்ட ஆரம்பிச்சுட்டு இப்போ வரைக்கும் என்னுடைய 2 பசங்களை காணுமேன்னு அவங்கள ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்க லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனும் வேகமா அவன் சொன்ன இடத்துக்கு வரலான்னு பாக்குறதுக்குள்ள எதிர்பார்த்த விதமா ஸ்லிப் ஆகி ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். இது தெரியாத நீலமுடிக்காரனும் அவன் சொன்ன இடத்துக்கு வந்து அவனுடைய பிரதருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். பட் அவனுடைய பிரதர் அங்க வராததுனால அவனுடைய பிரதர் போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி வீட்டை நோக்கி வந்துடுறான். நானும் அவனை மீட் பண்ணி இன்னொரு பையன் இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தவனை சேஃபா வீட்லயே உட்கார சொல்லிட்டு தொலைஞ்சு போனவனை தேடி நான் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறேன். பள்ளத்துக்குள்ள விழுந்தவனும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளிச்சத்துக்காக ஃபயரை கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா அங்க ஒரு ஜந்து இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நானும் என்னுடைய பையனை தேடி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற சில ஜந்துங்கள்லாம் என்னுடைய காலை பிடிச்சி தரத்தன்னு இழுக்க ஆரம்பிச்சிருது. இருந்தும் அதை எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு போட்டு தள்ளிட்டு என்னுடைய பையன் கீழே தான் இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஒன்னும் பயப்படாத உன்னைய தேடி நான் வர்றேன்னு சொல்லி ஷார்ட்கட் மூலியமா அங்கிட்டு இங்கிட்டும் போகுது. உள்ளுக்கு வந்து காலையில வரைக்கும் இங்கேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணி எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதே சமயத்துல வீட்டுல இருக்கிற இன்னொரு பையன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஜந்து நைஸா கதவை திறந்து உள்ளுக்கு பூந்து அவனை சாவடிச்சிடலான்னு பாக்குது. ஆனா அவன் தூங்குற மாதிரி நடிச்சு ஒரு டிராப்பை செட் பண்ணி அதை அசால்ட்டா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடறான். நாங்களோ பள்ளத்துக்குள்ள இருக்கும்போது ஜந்துங்கள்லாம் கீழே இருந்து மேல வருதுன்னு தெரிஞ்சு நெருப்பை யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது
இருக்கும்போது எதிர்பார்த்த விதமா ஒரு குட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் அங்க கிரியேட் ஆயிருது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற என்னுடைய பையன் வண்டியை எடுத்துட்டு எங்களை தேடி வர, கொகையில இருக்கிற பையனும் கஷ்டப்பட்டு என்னைய தர்த்தன்னு வெளியில இழுத்துட்டு வந்து அவனை மீட் பண்ணி, நான் அன்கான்சியஸா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அங்க இருந்து என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெட்ல படுக்க வச்சிடறாங்க. அப்படி படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள ஜந்து அடைக்கப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சு, நான் பள்ளத்துல இருக்கும்போது எக்கச்சக்க ஜந்துவை போட்டு தள்ளுன்னு என்னுடைய ஒரு பையன் சொன்னதை கேட்டு நீல முடிக்காரன் அந்த கூண்டு அவுத்து விட்டுறான். அப்படி அவுத்து விட்ட உடனே அதுக்குள்ள இருக்கிற ஜந்து வெளியில வந்து அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இருந்தும் அதை மீறி அதை சரமாரி அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டு அதை அங்கேயே சாப்பிட்டுட்டு, ரோஸ் ஃபார்ம்ல தான் மெடிசின் இருக்குது, சோ என்னைய காப்பாத்தணும்னா ரோஸ் ஃபார்முக்கு போகணும்னு தெரிஞ்சு என்னைய அங்க கூட்டிட்டு போறாங்க. எங்களை பார்த்த என்னுடைய ஒரு பையனோட ஆளோட பேரண்ட்ஸோ விறுவிறுன்னு கதவை சாத்தி, எங்களுடைய அப்பா ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு, நீங்க தான் அவருக்கு மெடிசின் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாத்தணும்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம உன்னைய மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம்னு சொன்னதுனால என்னுடைய ரெண்டு பசங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு, நீங்க இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ட, நீயே போய் இருந்துக்கோன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறோம். என்னுடைய பையனும் அந்த வீட்டுக்குள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி மாத்திரையை வாங்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு பார்க்கும்போது அவளுடைய ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சு அவனை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி சாகடிச்சலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஜந்து வாட்டியா போட்டுட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சடனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம என்னுடைய பையனோட லவரோட பேரண்ட்ஸையும் சும்மா கண்ணா பின்னு போட்டு தள்ள ஆரம்பிச்சிருது. இத பார்த்த என்னுடைய பையனோ அவனுடைய கதி அதோ கதி தான் நினைச்சான். ஆனா அதுக்குள்ள அவனுடைய லவர் கரெக்டா என்ட்ரி கொடுத்து அவனை காப்பாத்தி நாங்க இருக்கிற வீட்டை நோக்கி கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுறா. நீலமுடிக்காரனோ என்னைய கூட்டிட்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்து அங்க ஜந்து இருக்கிற சிம்டம்ஸ்லாம் அங்கங்க இருக்கிறத பார்த்து என்னைய கஷ்டப்பட்டு உள்ளுக்கு கூட்டிட்டு போய் ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு நடக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறத பாக்குறான். இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது யாரோ கதவு போட்டு தட்டுற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அவனுடைய பிரதரும் அவனுடைய ஆளும் தான். இந்த நேரம் பார்த்து நான் மயக்கத்துல இருந்து எந்திக்க அவங்களும் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு என்கிட்ட வந்து, அப்பா அந்த ஜந்துங்க வீட்டுக்கு கீழே எல்லாம் ஓட்டைய போட்டுட்டு சோ அதுங்க கண்டிப்பா வீட்டுக்கு மேல வந்துரும்னு சொன்னதுக்கு வேற வழியே இல்ல, அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும்னு சொன்னேன். உடனே அவங்க ஏன் பேச்சு கேட்டு நேரா ஸ்டோர் ரூமுக்கு போய் என்னென்னமோ பண்ணி ட்ராப் மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஜந்து நைஸா உள்ளுக்கு வர ஆரம்பிச்சதுனால எல்லாரும் அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு விறுவிறுன்னு மேல இருக்கிற ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சும்மா இருப்போமா, மாசா என்ட்ரி கொடுத்து பையனோட லவர் கிட்ட இருந்து ஒரு கன்னை வாங்கிட்டு தனியா வெளியில போய் வெளியில இருக்கிற ஜந்துக கூடலாம் சண்டை போட்டது மட்டும் இல்லாம என்னுடைய பசங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க எல்லாரையும் ஒரு பெட்டிக்குள்ள போய் ஒளிய சொல்லிட்டு நான் மட்டும் அதுக்கு கூட தனியா சண்டை போட்டுட்டு போது என்னுடைய பையன் ஒரு ட்ராப் செட் பண்ணான்ல, அந்த ட்ராப் ஒர்க் ஆகி என்னை அழிச்சது மட்டும் இல்லாம மொத்த வீடையும் அழிச்சிருது. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சர்சஸ்ன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து வெளியில இருக்கிற அவங்களுடைய வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது எரிஞ்சிட்டு இருக்கிற ஜந்துங்கள்லாம் ரவுண்டா ஃபார்ம் ஆகி அப்படியே அவங்கள துரத்திட்டே வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த நெருப்போட வெப்பத்தை தாங்க முடியாம அதுங்க எல்லாம் அங்கேயே அழிஞ்சிருது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இறந்து போன எல்லாருடைய பேரண்ட்ஸ்க்கும் அஞ்சலி செலுத்திட்டு சேஃபா இன்னொரு இடத்தை நோக்கி போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க.